அந்த குடும்பம் பண்ற ஒரே வேலை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பிரச்சாரம் பண்றது மட்டும்தான். பிரச்சாரத்தை முடிச்சோடனே ஏதோ உலகத்திலேயே பண்ணாத வேலையை பண்ண மாதிரி எப்பயும் ஃபாரின் கிளம்பிடுவாங்க. நேற்று கிளம்பிட்டார்ல உதயநிதி ஃபாரினுக்கு, இன்னைக்கு இவர் கொடைக்கானல் போயிட்டார். இப்படிப்பட்ட ஒரு இடத்த பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து இத்தனை நாள் ஏதோ களத்தில் மக்களோட மக்களாக எல்லாத்தையும் பேசிட்டு அடுத்த நாளே ஃபாரின் கிளம்பிடுறது. ஏன்னா அவங்க பார்க்குற பெரிய வேலையே இந்த ஒரு பிரச்சாரம் மட்டும்தான். எல்லா பிரச்சாரத்துக்கு அப்புறம் பாருங்க, போன எலெக்ஷன் அப்பயும் அப்படிதான். 24 தேர்தல் முடிஞ்ச உடனே 15 நாட்கள் 10 நாட்கள் கொடைக்கானல் இருந்தாங்க. மொத்த குடும்பமும் கொடைக்கானல் இருந்துச்சு. அப்போ மக்கள் பட்ட அவதி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா சிஎம் போய் கொடைக்கானல் உட்காந்துட்டாரு. மொத்த அலுவலகம் அங்கே இருந்தது. மொத்த செக்ரட்டரியேட்டும் அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பொதுமக்கள் யாரும் மேலே அந்த அந்த பாதையிலே செல்ல முடியவில்லை. கொடைக்கானல் ஊட்டியில் போய் அவங்க உட்காந்துக்கிறது. ஸோ இல்லை இல்லை மாற்றி குற்றம் இல்லை. நாங்கள் இன்று இருக்கு அப்படி கிடையாதுங்க. இல்லை நீங்கள் போய் இருக்க வேண்டிய இடம் 1000 இடம் இருக்குது. பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இல்லை. பொதுமக்களுக்கு தொந்தரவு. நீங்க போய் கொடைக்கானல் இருந்தப்போ அப்போ அந்த கொடைக்கானல் லேக்ல அவர்கள் போய் படகு சவாரி செஞ்சப்போ அங்க இருக்கவங்க அவ்வளவு பேர் குற்றம் சாட்டினாங்க. ஏன்னா அவங்க வந்தப்போ 5 மணி நேரம் யாரையுமே உள்ள போக விடல. நீங்க ஃபாரின் போயிருங்க, யாருக்கும் தொந்தரவு இல்லாம, யாரும் கேட்க போறதில்ல. கொடைக்கானல் இப்போ இந்த சம்மர் டைம்ல அவ்வளவு ஏழை எளிய மக்கள் கொடைக்கானல் போவாங்க. உங்களுக்கு தெரியும்ல? இல்ல அவங்க போயிட்டோம். நீங்க எங்கேயாவது ஃபாரினுக்காவது போயிருங்க நாங்க சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனா இங்க கொடைக்கானல் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஏழை எளிய மக்கள், நீங்க உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லாரும் சம்மர் வெக்கேஷன்ல போவாங்க. இவங்க எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ நாளைக்கு கொடைக்கானல் லேக்குக்கு போவாங்க குடும்பத்தோட. போன வருஷம் அப்படிதான் போனாங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் யாரையுமே அலோவ் பண்ணல. அப்பயும் நாங்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தோம். நான் தனிப்பட்ட முறை நான் நிறைய பேசுகிறப்ப அப்பயும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இதே மாதிரி சொல்லியிருந்தேன். நீங்கள் தயவு செய்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இன்னையாவது ஓரமாக நீங்கள் போய் எங்கேயாவது ஓய்வு எடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் 5 வருஷமோ 10 வருஷமோ 30 வருஷமோ உங்களுக்கு ஓய்வு தான். ஓய்வை நல்லா எடுங்க.